Assalamualaikum friends. இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கலாக்ஸில் எப்போதுமே பால் ஊற்றி தான் சாப்பிட்ருப்போம் அல்லது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். கார்ன்ஃப்ளேக்ஸ் அது ரொம்ப ஒரு ஈஸியாக நமக்கு காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட். அதுலேயே கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். கார்ன்ஃப்ளேக்ஸ் ஹனி ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். இதில் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது. ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டது ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. டேட்ஸில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பாதாம் பருப்பையும் அக்ரோட்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பனங்கற்கண்டு இதில் சேர்க்குறோம். எக்ஸ்ட்ராவாக ஆலிவ் விதைகள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதையும் சேர்க்குறோம். ஒரு கப் அளவுக்கு தயிர். ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை கொஞ்சம் பொன் வறுவலாக வறுத்துடுங்க. அது நல்ல ஒரு மாதிரி எள்ளு மாதிரி இருக்கும், தெரிக்கும். நல்லா தெரிச்ச உடனே அதை எடுத்து நம்ம வச்சிடலாம், ஆற வச்சிடலாம். இப்போ தயிர் ஒரு கப், அதிக புளிப்பு இல்லாத தயிரில் பனங்கற்கண்டு, உங்களுக்கு வேறு எதுவும் நாட்டு சக்கரை வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு உடல் சூட்டை உடனே குறைக்கும். ஏன்னா இப்போது வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மற்ற எந்த சர்க்கரையும் சேர்க்குறத விட பனங்கற்கண்டு சேர்த்திங்கன்னா உடல் சூடை குறைக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பனங்கற்கண்டில் தூசி இல்லாமல் எடுத்து வச்சுங்க. தயிரோடு சேர்க்கும் போது உடல் சூட்டை உடனேயும் குறைக்கக்கூடியது. ஸோ சம்மர் டைமில் ரெகுலராக இதுலேயே லெசி செஞ்சும் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இதை கூட அப்படியே சாப்பிட்டாலும் இன்னும் ஹெல்த்தி. ஸோ இப்போ ஒரு பவுலில் அல்லது கப்பில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது பசங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நான் தயிர் முதல்ல விட்டுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ், அப்படி லேயராக நீங்கள் ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். இதை அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் எடுத்து சாப்பிட்லாம். டெசர்ட்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஆனால் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக மாற்றுறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஏன்னா நட்ஸ் எல்லாம் தனியாக பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. வெறும் சீரியலில் பாலை ஊற்றி கொடுங்க, நான் சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் டைமில் பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கணும். ஸோ காலையில் டைமில் இதை கொடுங்க, அல்லது ஈவினிங் டைம் பசங்க வந்த உடனேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது சம்மர் டைமில் இப்படி சாப்பிடும்போது பசங்களுக்கு நல்ல ஒரு வயிறு குளுமையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆலிவ் விதைகள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், அதை நம்ம சேர்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் இதில் கிடைக்கக்கூடியது. அதோட சத்துக்கள் என்னென்னன்றதை நம்ம பின்னாடி நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி லேயராக நம்ம பண்ணி கொடுப்போம். இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த ஆலிவ் விதைகளை தூவி நீங்கள் கட்டாயமாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஆலிவ் விதைகள், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸை பற்றி அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வெளிநாட்டில் அதிகமாக அவங்க பாரம்பரிய உணவில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஊர் பக்கமும் நிறையவே சேர்க்குறாங்க. ஸோ இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ அதிகமாக சாப்பிடாம 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெய்லி சாப்பிட்லாம். இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கூட சாப்பிட்லாம். வறுத்து கொஞ்சம் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமும் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா முளைக்கட்டை வச்சும் நம்ம சாப்பிட்லாம். இதை சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம். ரத்தத்தோட உள்ள சர்க்கரையோட அளவை இந்த ஆலிவ் விதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது குறையுது. அதே மாதிரி நார் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. கலோரியோட அளவு நமக்கு அதிகரிக்காமல் காக்குது. உடலில் உள்ள ஹார்மோன் லெவலை சரியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் நிறைய ஒமேகா 3 அமிலங்கள் அதிகமாக இருக்குது. இதனால் குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயெல்லாம் தடுக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆய்வுகள் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சீட்ஸை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ, அப்புறம் உடம்புல உள்ள இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம இதை ரெகுலராக சாப்பிட்றோம். இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம எலும்புகள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா வகையான புரோட்டீனும் இதில் நமக்கு கிடைக்கும்.
இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால இதய நோய்கள் வர்ற அபாயத்திலேருந்து கூட நம்மளை காக்கும். இதை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு உடம்புல அதிகமாக்கும். ஸோ மெனோபாஸ் டைமில் அவங்களுக்கு நெருங்குற அந்த டைமில் இந்த ஆளி விதைகளை டெய்லி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து சரியாகி அந்த தொந்தரவு இல்லாமல் நார்மலாகவே மெனோபாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வயது ஆக ஆக நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் சந்திப்போம். அந்த பிரச்சனையெல்லாம் அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதாக எதுவாக இருந்தாலும் இந்த ஆளி விதையை நம்ம சாப்பிடும்போது சரியாக்கிடுது. இது மெயினாக ஆண்களை விட பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இந்த ஆளி விதை உடம்புக்கு நல்லது. ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த ஆளி விதையை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மட்டும் கிடையாது, உடம்புல உள்ள எல்லா நோய்களுக்கும் கண் பார்வை தெளிவாகும். அப்புறம் உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.